ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வேரியஸ் டைப்ல உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, டைப்பிஸ்ட், டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் இந்த மாரி உங்களுக்கு நெறைய டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 19,500லேருந்து 62,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்ச்க்குள்ளார நீங்க ஆஃப்லைன் மோட்ல வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ தமிழ்நாடு அரசுலருந்து பாருங்க உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் டைப்ல வந்து போஸ்டிங்கோட இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வந்து பாருங்க ஒரு 3 லிங்க் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிற மாரி இருந்தா இந்த இடத்துல டவுன்லோடுன்னு பாருங்க இங்க லிங்க் குடுத்துருக்காங்க. இந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கான பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாரி அப்ளிகேஷன் ஃபார்மேட்ன்னு வந்து பாருங்க இங்க இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல டவுன்லோட் குடுத்துருக்காங்க. இத நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க படிச்சுட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்ங்கிறத வந்து நீங்க கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி கரெக்ட்டா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அத கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க அதில இணைச்சு நீங்க வந்து போஸ்டல்ல தான் வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். இப்ப எலிஜிபிலிட்டியும் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, 30 மார்ச் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். ஸோ என்னென்ன டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா, பிசினஸ் அனலிஸ்ட் கேட்டகரி, பினான்சியல் அனலிஸ்ட் கேட்டகரி, கிளர்க்கிக்கல் அசிஸ்டன்ட், ஹெல்ப் டெஸ்க் ஆப்பரேட்டர், டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், டைப்பிஸ்ட், அக்கவுண்டன்ட் கேட்டகரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து அப்ளை பண்ற மாரி இருந்தா, நீங்க 10த் மட்டும் நீங்க முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 18 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அக்கவுண்டன்ட் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, எம்.காம் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம எம்.காம்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ 45 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டைப்பிஸ்ட் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஸோ நீங்க வந்து பாருங்க கவர்ன்மென்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ல வந்து நீங்க டைப் ரைட்டிங் வந்து நீங்க பண்ணியிருக்கணும். அது வந்து ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹையர் கிரேட் நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு வந்து பாருங்க பிஎஸ்சில வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் வந்து நீங்க படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 35 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஹெல்ப் டெஸ்க் ஆப்பரேட்டருக்குலாம் 10 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கிளர்க்கிக்கல் அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க எனி டிகிரி நீங்க முடிச்சுட்டு உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 40 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். பினான்சியல் அனலிஸ்ட்க்குலாம் வந்து பாருங்க எம்பிஏல நீங்க ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம பேங்கிங் செக்டார்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசினஸ் அனலிஸ்ட்க்குலாம் வந்து பாருங்க எம்பிஏ வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இணைச்சு, எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சென்னை அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்ச்க்குள்ளார நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. போஸ்டல்ல வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.